வணக்கம், உங்கள் படையரி. நம்ம இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள 5 ஏக்கருங்கிற பழங்காட்டு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த பழங்காடு ஏரியா நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கும். அதனால 5 ஏக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த பழங்காட்டில் உள்ள மக்கள், இந்த பழங்காட்டில் உள்ள என்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகிறோம். அதாவது நம்ம வந்து பனங்காட்டில் பனம்பழம் பிறக்க வந்துருக்கோம். பனம்பழத்தில் வந்து 2 கொட்டை 3 கொட்டை இருக்கும். மேக்ஸிமம் 3 கொட்டை தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கொட்டை இருக்குது. சின்ன மரமாக இருக்கிறதுனால கொட்டை சின்ன கொட்டையாக இருக்குது. இன்னும் பெரிய இதெல்லாம் வரும். இது வந்து ஆனால் கிழங்கு எல்லாத்துலேயுமே ஒன்று போல தான் வரும். நம்ம கிழங்குக்கு வச்சோம்னா கொஞ்சம் சின்ன கிழங்கு வருமே தவிர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பனைமரத்துலேருந்து பனைமரம் வந்து இந்த வடலிபுரம் பார்த்தீங்கன்னா பூரா அப்படி பனைமரம் விழுந்து அதுவாக முளைச்சது தான். இப்போ நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் 5 ஏக்கருங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். கன்னியாகுமரியிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இது 5 ஏக்கர் நாங்கள் பேர் சொல்லுவோம். இந்த 5 ஏக்கர் ஏரியாவுக்கு யாரும் வராத ஒரு காரணத்தினால 5 கிலோமீட்டர் நடந்து வந்து பிறக்க முடியாதனால இப்படி பனையிலேருந்து விழுந்து இதெல்லாம். இந்த பனைமரம் வந்து இந்த வடலியை பார்த்தீங்கன்னா இதோட உழைப்பு ஒரு 5 வருஷம் ஆகிருக்கும். 5 வருஷம் இதோட வளர்ச்சி வரும். ஒரு பனைமரம் வந்து அதுவாக வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு பழம் தரணும்னா 20 வருஷம் ஆகும். கரெக்டாக பராமரித்தோம் அப்படின்னா ஒரு 15 வருஷத்துல அந்த பனைமரத்தில் நம்ம பலன் தரலாம். இந்த பனைமரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 10 வருஷம் வரைக்கும் இந்த பனைமரம் வந்து ஆண் மரமாக பெண் மரமாங்கிறது வந்து கண்டுபிடிக்கவே முடியும். 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பனைமரம் வந்து காலை உடம்பு தான் அது ஆண் மரமாக பெண் மரமாங்கிறது தெரியும். நம்ம வந்து இந்த பழத்தை பற்றி இப்போ பார்க்கணும். பனைமரம் பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிடலாம். நம்ம பனைமரத்தை அவிச்சு சாப்பிடலாம். இதில் வந்து இன்னும் என்னென்னமோ சாறுலாம் நிறையா எடுக்கிறாங்க. பனைமரம் பார்த்தீங்கன்னா நல்ல பழம். இது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு எல்லாம் இந்த வீட்டில் பனைமரம் வைக்காங்கிற மாதிரி தெரியும். இப்போல்லாம் இந்த ஓலையை போட்டு இந்த இடத்துல சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு, ஒரு சுவையான ஒரு இது நம்ம காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். சும்மா கூட சாப்பிடலாம். டேஸ்ட்டு தான் லைட்டாக ஒரு மாதிரி கமருமே தவிர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குமா? இது சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி வருவாங்க, ஏன்னா பனைமரம் கொடுங்க அப்படின்னு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பனம்பழம் பிரியர்கள் கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இதை பற்றி வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பனம்பழம், பனங்கொட்டை, மலை சார்ந்த எந்த பொருள்னாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். கருப்பட்டி ஆன்லைனில் நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருனாலும் நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு அட்ரஸுக்கு கொரியர் பண்ணிவிட்டோம். பனஞ்சாறு அண்ணே வந்து ஊரில் எல்லாரும் பனை சீசன் ஊரில் தங்கிட்டாங்க. பணத்தில் அண்ணன் பனை செய்யிட்டு இருக்காரு. இந்த பணம் எத்தனை நிமிஷம் இல்லையா? 14 பனை செய்வாப்பிலையா. பனை வந்து சீசனில் ஒரு 40 50 செய்வாங்க. அன்சீசன்னால ஒரு 14 பனை செய்வாங்க. எப்போவுமே அண்ணே வந்து பாடிக்காருக்கு வந்து நம்ம டாக்ஸ் நிறைய வளர்த்து வச்சிருப்பாப்புல. எப்போவுமே அவர் கூடயே தான் நிற்கும். அண்ணே பனை செய்வாப்புல. கழுத்தில் திருநோடு இருக்காப்புல. நம்ம எதுக்கு இப்படி போட்டுருக்காப்புலன்னு யோசிக்க வேண்டாம். அதில் செல்லு வச்சிருக்காப்புல. பக்கத்தில் மாப்பிள்ளை பனையேறி ஒருத்தர் பேசிக்கிட்டே பனை செய்வாப்புல. உடம்பு வலி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பேசிக்கிட்டே பனை செய்வாப்புல. இது ஒரு ஆபத்தான முறை தான். இருந்தாலும் அதை செஞ்சால் தான் ஒரு ஃபீலிங் இல்லாமல், ஒரு டென்ஷன் இல்லாமல் அந்த வேலை போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பதினி பிடிக்க போகிறோம். பதினிலே நம்ம ஏற்கனவே வீடியோவில் தேனீச்சு அட்டகாசம் பண்ணுதுன்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அது மாதிரி தேனீச்சு, எறும்பு எல்லாம் இருக்குது. எறும்பு தேனீச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் அதை நம்ம ஊதிட்டு அப்படியே குடிச்சிடுறது.
சரியான டேஸ்டா இருக்குங்க பதினி. பதினி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பதினி குடிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இப்படி பனங்காட்டுல வந்து பட்டையில பதினி குடிச்சுன்னா அருமையான டேஸ்டா இருக்கும். மேக்சிமம் பதினி குடிக்கணும்னு நினைக்கிறாரு பனங்காட்டுக்கு வந்துருங்க. இப்படி பனங்காட்டுல வச்சு பனை ஓலையில குடிங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். அது மாதிரி என்ன சொல்லுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் மிஞ்சிருச்சு. ஒரு நேரத்துக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எப்படின்னா காத்து அடிக்கல, கோடை காத்து. அது என்னென்ன காத்துன்னு காத்து சொல்லுங்க. காம இருந்து அடிச்சா கச்சாங்காத்து, மேற்கு இருந்து அடிச்சா கோடை காத்து, மேகாத்துன்னு சொல்லுவாங்க. அதே இது இந்த மூலையில இருந்து தெற்கையும் மேற்கையும் மூலையில இருந்தா கச்சான்னு சொல்லுவாங்க. அந்த காத்து டயத்துல நல்லா பயணி நல்லா இனிப்பா இருக்கும். ஒவ்வொரு காத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பதினி டேஸ்ட். ஒரு நேரம் திக்கா இருக்கும், ஒரு நேரம் நைஸா இருக்கும். பதினி வந்து காய்க்கிறதுக்குமே ஒரு சில நேரம் ரொம்ப நேரம் இழுக்கும், கருப்பட்டி ஆகுறது. அது ரொம்ப நேரம் வேக போட்டு வேக வைக்கணும். ஒரு சில காத்துக்கு எப்படின்னா கொஞ்ச நேரம் பதினி கொதிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல கூப்பணி ஆகி அது கருப்பட்டி ஆயிடும். ஆடி பிறந்துட்டாலே மேகாத்து அடிச்சு அப்படின்னா நம்ம சீசன் முடிய போதுன்னு கடைசி கேட்டதுல மேகாத்து வரும். அதே வெயில் இப்படி பழக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் சீசன் அன்சீசன் ஆகிட்டு இவ்வளவு நேரம் வரைக்கும் பழச்சதுல என்ன வளர்ப்போம். எப்போதும் 3 மணிக்கு பனை போவோம். இப்போ அங்கே ஊரில் தங்குறதுனால அதனால நாங்கள் 6 மணிக்கு மேலே 7 மணி ஆகிடுது. அதனால அப்படியே செய்து போடுவோம். ஊரில் தங்கிட்டியா? தங்கி எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டர். அதனால நடந்து போயிட்டு வர 6 மணிக்கு மேலே தான் வரும். வந்து அல்வா தீட்டி கிளம்புறதுக்கு அதனால 7 மணி ஆகிடும். அதான் சரி ஒரு 10 மணி வரைக்கும் தீருவோம். இருக்கு அதோட அப்படியே எல்லாத்தையும் காய்ச்சி வச்சுட்டு அப்புறம் அப்படியே மறுபடியும் கோயில் திருவிழா வருது. கோயில் திருவிழாவோட பணத்தை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு திருவிழா கொண்டாடிட்டு அதோட அதுக்கடுத்து தை மாதம் தான். அதுக்கிடையில் வேலை ஆட்டோ சாப்பாடுக்கு ஆட்டோ ஓட்டுறது இந்த மாதிரி ஒரு வருமானம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்காது, இருந்தாலும் சுமாராக கொடுக்கும். அதை வச்சு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிறது. அதனால அப்புறம் சீசனுக்கு இங்கே வந்துடும். அப்போ அந்த சீசனில் நம்ம செலவுக்குலாம் என்ன பண்ணுவீங்க? அது எங்கள் வியாபாரத்தை தான் வாங்கி அதுக்கு பிறகு இந்த சீசனில் அடைச்சிக்கிறது. இந்த வருஷம் அந்த சீசன் இப்போ பாக்கியெல்லாம் அடைச்சாச்சா? இல்லை பாக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு 50 ரூபா போல நின்றுட்டு வருது. பாக்கி 50 ரூபா போல இருக்குது. அது இந்த குறையும் சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த அது பணையத்தும் ஓஞ்சி போச்சு. அதனால அது அப்படியே தான் இருக்கும் வியாபாரத்தை. நம்ம அடுத்த வருஷம் சேர்த்து எழுதி விடுறாங்க. அதை சேர்த்து அடைச்சிடலாமா? அடைச்சிடலாம். எல்லாம் ஒரு முயற்சி தான் அடைச்சிடலான்னு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கும் போது இந்த பனைமரம் கீழே விழுந்து இந்த பனையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரம் கூட அப்படியே போகுது. இப்போ விழுந்துருக்கு இந்த பனம்பழம். இந்த பனைமரத்தில் வெறும் பழம் மட்டும்தான் இருக்குது. பாருங்களேன். இன்னும் நம்ம மண்டையில் விழுந்துடும். அதனால கொஞ்சம் ஓரமாக போயிடுவோம். கேமராக்காரர் வந்திருக்கேன். இந்த பழம் அவ்வளோ மனமாக இருக்குது. இப்போ விழுந்த பழம். ஆஹா, இதை கண்டிப்பாக நம்ம சுட்டு சாப்பிட்டே ஆகணும். ஆமாம், சுட்டு சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பிட்டு நல்ல டேஸ்டாக இருக்கு. வச்சா கூட சாப்பிடலாம். என்னடா ஆடு மாடி மாதிரி சாப்பிட்றாருன்னு நினச்சிட்டாங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பழம்பழம். இப்போ விழுந்துருக்கு பனையிலேருந்து. இப்போ வரமாட்டுக்கு நம்ம மாடு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வாங்க இதை நீங்கள் நம்ம சுட்டு சாப்பிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடு சீப்பிட்டு போட்டது. முந்தானத்து விழுந்திருக்கு. இந்த பக்கம் வர்ற ஆடு மாடு சீப்பிட்டு அப்படியே போட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த கொட்டையை பிறக்கி மொத்தமாக போட்டு ஒரு இடத்துல பிறக்கி போட்டு நாளைக்கு இதை விதைச்சி நம்ம ஒரு 3 மாதம் கழிச்சு அதை கிழங்க சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இதில் எடுத்து போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம இதில் ஒரு இடத்துல இந்த இதில் பேசிட்டோம்னா ஒரு 3 மாதம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல கிழங்கா ஒரு அருமையான ஒரு தை பொங்கல் வந்து நாங்கள் கிழங்கு வச்சு சாமி விடுவோம். அது வந்து ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்கும் எங்களுக்கு. தை பிறந்தப்பறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படியே இந்த கிழங்கு இது இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வரை பேசிடுவோம். கிழங்கு போடுறதா எங்களுக்கு வேலையே. கிழங்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3 மாதம் கழிச்சு எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கிழங்கு உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவோம். நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்